புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே.என். நேரு பேரவையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கர்நாடக முன்னாள் மாநில அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, முன்னாள் எம்பி மோகன் ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். குறிப்பாக பெஞ்சல் புயல் பாதிப்பு, நீர்நிலைகளை பராமரிப்பது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கே.என். நேரு உறுதியளித்தார். சென்னையில் மழை வெள்ள நீர் தேங்காமல் நிரந்தர தீர்வு காண திருப்புகழ் கமிட்டி பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ள நீர் தேங்கியிருப்பதை காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். அந்த பகுதிகள் தொடர்ந்து தண்ணீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்றால் அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் கூறினார். திருப்புகழ் கமிட்டி பரிந்துரையை அமல்படுத்தி சென்னையில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். திருப்புகழ் கமிட்டி பரிந்துரை படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர், தனலட்சுமி நகர், பிடிசி நகர், அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர், எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர், அரைக்குறையாக செய்யாதவர், அதை நாடு அறியும். ஆனால் அந்த பகுதியில், என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது, முழுமையாக நடைபெறவில்லை. இருந்த போதிலும் அந்த பகுதியில் நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது. திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும். இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசக கமிட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். அதனால் நான் முந்தின நாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், குறை தீர்க்கப்படும்.